Good morning students. Welcome to all. Standard 6th Subject English Unit 3. Today we will learn the poem I Dream of Spices. Poem I Dream of Spices was written by Raj Armugam. I dream of spices அப்படின்னு சொல்லும்போது ட்ரீம் அப்படின்னா என்னதுன்னா நம்மளோட கனவு. ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா நறுமணப் பொருட்கள், அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்பைசஸ். ஸோ அந்த போயம் யார் ரைட் பண்ணியிருக்காது அப்படின்னா வாஸ் ரிட்டன் பை ராஜ் ஆறுமுகம். நறுமணப் பொருள் பற்றிய என் கனவு அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த போயம் ரைட் பண்ணியிருக்காங்க. மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ், go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. My mother would say, என்னோட அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா லிட்டில் பாய் ராஜ். அப்போ அந்த பையன் பேர் என்ன அப்படின்னாக்கா ராஜ். அம்மா வந்து ராஜுங்கிற பையன்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. நீ வந்து முத்தூஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஷாப்போட நேம். அந்த முத்து அந்த கடைக்கு போய் நீ என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னமன் அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா இலவங்கப்பட்டை, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருள். பீட்டல் லீவ்ஸ் வெற்றிலை, ஜிஞ்சர் அப்படின்னு சொன்னாக்கா இஞ்சி, கார்லிக் அப்படின்னா பூண்டு. இதெல்லாம் போய் எந்த கடையில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முத்து ஷாப்பில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த ராஜுங்கிற பையனை வந்து அனுப்புகிறாங்க. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப் சிங்கிங் ஆல் த வே. அண்ட் வென் முத்தூஸ் ஆஸ்க் மீ வாட் ஐ வுட் வாண்ட், ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட்: sesame seeds, onion, tomatoes and pickles. And so I go to the shop. இப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அந்த ராஜுங்கிற பையனை கடைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ஐ அப்படிங்கிறது ஐ ரெஃபர்ஸ் டு தி ராஜ். ஸோ அவனும் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா கடைக்கு போகிறான். சிங்கிங் ஆல் த வே. போகும்போது என்ன பண்ணிட்டு போனான்னா பாட்டு பாடிட்டே போகிறான். அம்மா என்னென்ன வாங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போகிறான், பாட்டு பாடிட்டே போயிட்டுருக்கான். என்னென்ன திங்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, அங்கே கடைக்கு என் கடை நேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முத்து ஷாப், அவரோட பேர். ஸோ அதை முத்து ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அவர் கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முத்துஸ் ஆஸ்க் மீ, அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு வாட் ஐ வுட் வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், என்னோடய லிஸ்ட்டு எல்லாத்தையும் சொன்னேன். ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ ரேட்டில் ஆஃப் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அவங்க என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்ன வேணுங்கிற லிஸ்ட்டை வந்து கடன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா நான் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னாக்கா சசமி சீட்ஸ், ஆனியன், டொமேட்டோஸ், பிக்கிள்ஸ். ஸோ அம்மா சொல்லிவிட்டது வந்து என்ன, அவங்க சொல்லிவிட்டது சின்னமன், பீட்டல் லீவ்ஸ் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். போகும்போது என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜுங்கிற பையன் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டான். ஸோ அங்கே போனோன்னே கடைக்காரர் கேட்டோன்னே உடனே லிஸ்ட்டு சொன்னான். என்னென்ன அப்படியே மாற்றி சொல்லிட்டான். எல்லாமே என்னென்னதுன்னா சசமி சீட்ஸ் அப்படின்னு சொன்னால் எள் விதை இருக்குல்லையா, அதுதான் சசமி சீட்ஸ்னு சொல்கிறது. ஆனியன் வெங்காயம், டொமேட்டோஸ் தக்காளி, பிக்கிள் ஊறுகாய். அம்மா சொன்னது வேறு, இவன் போய் கடைக்காரர் கேட்டோன்னே பாட்டு பாடிட்டே போனதுனால என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் வேற ஒரு லிஸ்ட்டை சொல்லி வாங்கிடுறான். And back home, mother twist my ears oath. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான், அண்ட் பேக் ஹோம், திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட காதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்விஸ்ட்னா திருகுறாங்க. திருகுனோடனே என்ன பண்ணுறாங்க, ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அம்மா சொன்னது வேறு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேறு ஒரு திங்ஸை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்ஸ் வாங்க போக சொல்லும்போது அவன் பாட்டு பாடிக்கிட்டே போனதுனால அம்மா சொன்ன திங்ஸை வாங்காமல்
வேறு ஒரு திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே, கிளாசரி பார்த்தோம் அப்படின்னா சின்னமன் அப்படின்னு சொன்னால் the bark of a tree that gives the delicious flavor to food. அதாவது இலவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு மரத்துலேருந்து ஒரு நம்ம அதாவது சாப்பாட்டுக்கு சுவையூட்டக்கூடிய ஒரு டெலிசியஸ் ஃப்ளேவர் ஃபுட், மனம் ஏற்றக்கூடிய அந்த மரத்தோட பட்டையை தான் என்னன்னு சொல்கிறதுனா சின்னமன் அப்படின்னு சொல்கிறது. கார்லிக், கார்லிக் அப்படிங்கிறது குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான். a small bulb with a strong taste used in cooking. சின்னதாக இருக்கும், நம்ம குக்கிங்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது, அதாவது பூண்டு. ரேட்டில் ஆஃப்னா ரீசைட். ரீசைட்னா என்னதுன்னா அப்படியே சொல்கிறது, ரிப்பீட் பண்ணுறது. சசமி சீட்ஸ், சசமி சீட்ஸ்னால் என்ன சொன்னால் எள், ஜிஞ்சிலி சீட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஜிஞ்சிலி ஆயில் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது எள், அதுதான். ஓ அப்படிங்கிறது சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின், அதாவது காதை பிடிச்சி திருகினோடனே என்ன ஆகுது, பெயின் வருது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், சவுண்ட் கொடுக்குறோம், எக்ஸ்பிரஷன், அதுதான் என்ன ஓ ஓ ஆன் சவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 5 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அப்ரிஷியேட்டிங் த போயம், போயமில் இருக்கக்கூடிய அந்த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் கொடுத்து உங்களை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, tell the story of the poem in 3 or 4 sentences with the help of the pictures given below. ஸோ அந்த பிக்சர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், read the jumbled lines from the poem and rearrange them in correct order. ஸோ இப்போ நம்ம பார்த்த போயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போயமை அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போயம் ஆர்டரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.